அப்படியே கீழே ஊத்துனா அப்புறம் இன்னும் வச்சுக்கிட்டே வீட்டுல கொண்டு வானே சாயங்காலம் தரீங்களா பொறுத்தவரை மீண்டும் தமிழகத்திலே இரண்டாவது முறையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆட்சிப்படம் ஏறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மக்களும் அதற்காக தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலத்திலே தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமாக மகளிருக்கான திட்டங்களை நிறைய கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே மகளிர் உரிமைத்தொகையை பொறுத்தவரையில் மாதம் 1000 ரூபாய் 1,31 லட்சம். அதை தேர்தல் கமிஷன் தலையிட்டு அதை கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிடுவார்கள் என்ற காரணத்தினால் அந்த 3 மாத இடைவெளியை முன்கூட்டியே அவர் முடிவு செய்து கோடைகால கருணை தொகையாக 2000 சேர்த்து ஆக மொத்தம் 5000 1,31 லட்சம் மகளிருக்கு வழங்கி இந்தியாவிலே ஒரு சிறப்பான ஆட்சியை செய்தவர். முன்னெச்சரிக்கையாக நமக்கு வழியணைங்கிறது 32 கிலோமீட்டர் நாங்கள் திண்டுக்கலுக்கு நமக்குலாம் பார்த்தோம். அதனால அந்த திட்டத்தை 700 கோடி விளைவில் நான் அவங்கள சட்டமன்றத்தில் கேட்டு கவர்மெண்ட்டில் ஒருத்தருக்கு 1 டன்னில் அறிவிச்சு அது இன்னைக்கு ரெடியாக தயாராக இருக்கிறது. அந்த திட்டம் புரிவு திட்டம் விவசாயிகளுக்காக காவிரி ஆற்றில் தண்ணீர் கொண்டு விடும் என்ற திட்டமும் வருகிறது. அது 4,500 கோடி ரூபாயில் உலகத்தை வைத்து நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு அவர் வழிவகை செய்திருக்கிறார். எதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என்றால் கூப்பன் திட்டம். நீங்கள் எதை வேணாலும் விரும்பினதை வாங்கலாம். ஏன்னா காரணம் கேட்டால் அரசு கொடுக்குற பொருள் தரமா இல்லைன்னு நாளைக்கு யாரும் சொல்லிடக்கூடாது. நீங்கள் போய் கடையில் போய் பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லா வாங்குவீங்க. பெண்கள் போய் பார்த்து வாங்கல எது வாங்கினாலும் ஒரு சேலை கடைக்கு போனால் ஒரு 1000-2000 சேலையை பார்த்த பின்னாடி தான் ஒரு சேலை வாங்குவீங்க. இது கலர் சரியில்லை, இந்த டிசைன் சரியில்லை, இது உங்களுக்கு பிடித்த வர்றதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும் சேலை கடையில். சாதாரண காய்கறி வாங்க போனீங்கன்னா கடலைக்காயாக இருக்குன்னு தூக்கி போட்டுருவீங்க. வெண்டிக்காயை ஒடிச்சு பார்ப்பீங்க. வெண்டிக்காயை ஒடிச்சா அது ஒடியலைன்னு சொன்னால் இதெல்லாம் காய் முத்தி போச்சுன்னா தூக்கி போட்டு இன்னும் 10 கடையை பார்த்து வாங்குவீங்க. எந்த பொருளை ஒப்படைத்தால் அது நல்லா உறுதியாக நல்லா குடும்பத்திற்கு செலவாகும்னா அதுக்கு கூப்பன், வேற ஒன்றும் இல்லை. ஆக தேர்தலில் கொடுத்த அறிக்கையில் அத்தனையுமே நம்ம இன்றைக்கு நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம். மற்றதை பொறுத்தவரை இன்னைக்கு விவசாயிகளுக்காக ஒரு திட்டம் நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு திட்டத்திற்கு 1 கோடி ரூபாய் ஆய்வு செஞ்சாங்க. நான் சொன்னேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் தண்ணி இல்லை, குளங்கள்ல வேணும்னு கேட்டேன். அப்போ உடனே என்ன பண்ணாங்க, ஒரு திட்டத்தை தயாரித்து வச்சுருந்தாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பார்த்து தயார் பண்ணிட்டாங்க. காவிரி ஆற்றுலேருந்து தண்ணி கொண்டு வர்றதுக்கு மொத்தம் 4,584 கோடி ஆகும். அதற்கான திட்டம் தயார் செய்யப்பட்டு உலக வங்கியினுடைய கடனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இன்னும் 2-3 மாதத்தில் அந்த திட்டத்திற்கான அனுமதி விட்டால் ஒரு 3 ஆண்டு காலத்தில் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 4 வருஷம் நல்லா மழை வந்துச்சு. இந்த வருஷம் 1 வருஷம் மழையே இல்லை. ரொம்ப தண்ணி கஷ்டப்படுறோம். அதனால நிச்சயம் அந்த திட்டம் நம்ம கொண்டு வர்றோம். விவசாயிக்கு நமக்கு என்ன கொண்டு வரோம்னா குடிநீர். என்னன்னா இப்போ காவேரி நமக்கு அவ்வளோ சரியாக வரல. ஏன்னா 130 கிலோமீட்டர் வருது. இப்போ வைகை அணையிலேருந்து நேரடியாக வைகையிலேருந்து மதுரைக்கு போகுது. நமக்கு இங்கே நம்முடைய ராமநாதபுரத்துக்கு வரணும்னா அவ்வளோதான், ஒரு 20 கிலோமீட்டர் தான் குறுக்க வருது. அப்படியே வந்துச்சுன்னா அது 700 கோடியில் அனுமதி கொடுத்துட்டாரு, பணத்துக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாரு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வைகை டேம்லேருந்து நிலக்கோட்டை தொகுதி, ஆத்தூர் தொகுதி, திண்டுக்கல் இந்த 3 தொகுதிகளுக்கும் 700 கோடி ரூபாய் செலவிலே அந்த திட்டம் இன்றைக்கு வர இருக்கிறது. இந்த ஆண்டு கண்டிப்பாக அதை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பேன் என்பதை சொல்லி நல்லா கட்டி கொடுக்கலாமா? நான் கட்டி கொடுத்து நான் சாமி போவேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லாமே